கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நல்லா கவனிங்க. இது எப்ப நடக்குது? அதுக்கு முந்தின வசனம் வாசி. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இதெல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்படுற அப்போ, அந்த நிமிஷம், அவர் மரிக்கிற அந்த செகண்ட் நடக்குது. ஆனா உயிர்த்தெழுதல் வல்லமை என்னன்றதை மட்டும் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்னைக்கு நடக்கிற சம்பவம். இவர் எப்போ உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாள். அப்போ இந்த வசனம் அடுத்து வரதெல்லாம் எப்போ நடக்கணும்? 3ஆவது நாள் நடக்கணும். கல்லறை சிலுவையில் அறையப்படுற அன்னைக்கே திறந்துடுச்சு. அப்படி தானே இருக்கு? கல்லறைகள் திறந்தன. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது எப்போ? 3ஆம் நாள். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. கல்லறையெல்லாம் திறந்துடும், அவங்க காணப்படுவார்கள். ஆனால் புறப்படுறது எப்போ புறப்படுவாங்க தெரியுமா? இவர் உயிர்த்தெழுந்தாதான் அவர்களும் உயிர்த்தெழுவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மரிக்கும் போது கல்லறை அது வல்லமை. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியறதுக்காக. இப்போ லாசரு மரிச்சிட்டார் தானே? லாசரு மரிச்சிட்டாரா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்? இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்? உயிரோடு எழுப்பிட்டாரா? வந்துட்டாரா? எவ்விரவின் மகளை என்ன பண்ணிட்டார்? உயிரோடு கூட எழுப்பிட்டார். கரெக்ட். நாயின் ஒரு விதவின் மகனை இவங்கெல்லாம் திருப்பி செத்தாங்களா இல்லையா? திருப்பி செத்தாங்க தானே? திருப்பி கல்லறைக்கு போயிடுவாங்க தானே? லாசரை திருப்பி கல் போட்டு மூடிடுவாங்க தானே? ஆமாம் தானே? இதுதான் இயேசு உயிரோடு இருக்கும்போது இருந்த வல்லமை. இயேசு உயிரோடு இருக்கிற வல்லமை என்னன்னா, குருடர்கள் பார்வையிடுவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஆனால் திருப்பி அவங்க செத்துருவாங்க. திருப்பி என்ன ஆவாங்க? ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை என்னன்னா, கல்லறைக்குள்ளே போன ஒருத்தன் உயிர்த்தெழுறான்ல, இனி அவன் திருப்பி கல்லறைக்கு போகவே மாட்டான். அவன் நிரந்தரமாக உயிர்த்தெழுந்துருவான். இப்போ புரியுதா? இவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு லாசரு உயிரோடு, இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது கல்லறை திறந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் கண்டிப்பாக லாசர் என்னவாயிருப்பார்? மரிச்சிருப்பார். கன்ஃபார்மாக மரிச்சிருப்பார். ஆமாம் தானே? எவ்விரவின் மகள் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன ஆகியிருப்பாங்க? மரிச்சிருப்பாங்க. நாயின் ஒரு விதவையின் மகன் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க? மரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் திருப்பி ஆயிடுச்சு. இவங்க செத்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க? அன்றைக்கி இயேசு இவனை உயிரோடு எழுப்புனாருங்க, அதுக்கப்புறம் 20 வருஷம் உயிரோடு இருக்கிறான், 50 வருஷம் உயிரோடு இருந்தான், இப்போவும் இயேசு இருந்தால் இவன் உயிரோடு எழுப்பிடுவார். அப்படி தானே சொல்லுவாங்க? அதானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது உயிர்த்தெழுந்த வல்லமை வந்துடுச்சு. இனி மரித்தோர் உயிரோடு கூட எழுந்தார்கள், ஆனால் திருப்பி அவர்கள் கல்லறைக்குள் போக மாட்டார்கள். அவர்கள் நித்தியமாய் உயிர்த்தெழுவார்கள். இதுதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வருது. அது வந்துருச்சுன்னா இனி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இனி நீங்களும் நானும் மரிப்பதில்லை, நித்தியமாய் நாம் உயிர்த்தெழப் போகிறோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்போ நாம் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாரும் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, முழுக்க முழுக்க இயேசு உயிரோடு இருக்கும்போது என்னென்ன பண்ணாரோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குருடர்கள் பார்வையடையணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணும். உண்மை தானே? இதைத்தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க இருக்குது. அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். இப்போ சொல்லுங்கள், இருந்த லாசரு, மரித்த லாசரு, உயிரோடு எழுந்த லாசரு திருப்பி சாவான். இது வேணுமா உங்களுக்கு? இனி ஒருத்தனை உயிரோடு கூட எழுப்ப போறீங்க, அவன் சாகவே மாட்டான். இது வேணுமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? இது பூமியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம். இப்போ இயேசு மட்டும் அதை செய்யல, எலியா செஞ்சிருக்கிறார். செஞ்சிருக்காரா இல்லையா? எலிசா செஞ்சிருக்கிறார். செஞ்சிருக்காரா இல்லையா? அதெல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிற வல்லமை. இதை இயேசு இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியும். ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தாதான் நரகத்துக்கு போக வேண்டிய ஒருத்தனை இந்த பூமியில் நீங்கள் மீட்பீங்க, அவனை நித்தியமாக கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பீங்க. இருக்கிறதுலே இதுதான் உண்மையான அற்புதம். புரியுதா உங்களுக்கு? உங்களை எதுக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, நான் இனி மரிப்பதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த உண்மையானால் நானும் உயிரோடு கூட எழுந்துட்டேன். இனி நான் என்ன அடைய மாட்டேன்? மரணம் அடைய மாட்டேன். அந்த இடத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டாந்துட்டார். இப்போ உயிர்த்தெழுந்தவங்க இருக்காங்கல்ல, கல்லறைகள் திறந்தது, அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள் இருக்கா?
நாம் பரிசுத்த நகரத்தில் காணப்படுவோம். எங்கே? பரதீசிக்கோ அல்லது பரலோகத்திற்கு போயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் நானும் போனவங்க, பரலோகத்துக்கு போனவங்க திருப்பி நரகத்துக்கு போவோமா? போக மாட்டோம். திருப்பி கல்லறைக்கு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். இதுதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்மளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எழுப்பிட்டாரு. இப்போ நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இதை செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் நானும் தகுதியாக இருக்கணும். அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இனி உயிர்த்தெழ வேண்டியது இல்லை, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கான தகுதியை மட்டும் நான் செய்யணும். அதுக்கான தகுதினா என்னங்க? வெரி சிம்பிள் தான். நமக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான். சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை ஒரு ட்ராக்கில் ஓட சொல்லியிருக்கிறார். சரியா? ஒரு ட்ராக்கில் ஓட சொல்லியிருக்காரு. இந்த ட்ராக்கில் ஓடிட்டே இரு, இதே ட்ராக்கில் கரெக்டாக ஓடு, இவ்வளோ தான் அவர் சொன்னது. நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, உனக்கு முன்னாடி ஓடி உனக்கு தேவையான கப்பை கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த ட்ராக்கில் மட்டும் நீ கரெக்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த கப்பு என்ன செஞ்சிடும்? கிடச்சிடும். இந்த ட்ராக்கோடைய அந்த கார்னரில் அந்த கப்பு நிற்குது, தெரியுதா? ஆவியில் தெரியுது. கர்த்தர் எனக்கு நியமித்தவைகளை ஆவியிலே கர்த்தர் என்ன பண்ணார்? என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகளை நமக்கும் ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்தணும். அப்போ நாம் இதை ஆவியில் பார்க்கணும். எதில் பார்க்கணும்? ஸ்பிரிட்டில் பார்க்கணும். எனக்கு கர்த்தர் என்ன நியமிச்சிருக்கிறாரு. நீங்கள் எதை பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா, எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய என் கண்ணால் பார்க்கணும், என் பேரப்பிள்ளைய கண்ணால் பார்க்கணும், ஒரு வீடு கட்டி பார்க்கணும். இதானே எனக்கு, இதானே நம்ம ஆசை. மொத்த ஆசையுமே இவ்வளோ தானே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எட்டர்னலில் ஒன்று வச்சுருக்கேன், நித்தியத்தில், அதை பாரு. பார்க்க முடியுமா? அதை பார்த்தா தான் இதை நீ ஜெயிக்க முடியும். இந்த தகுதி அடைகிறதுனா எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு புரியுதா? அந்த அந்த காலேஜில் சீட்டு கிடச்சி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அந்த உங்களுக்கு கொடுத்துட்றாங்கல்ல சீட்டு, ஃபீஸ் கட்டின உடனே ஒரு பில் கொடுக்குறாங்களே, அதை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு உத்தரவாதம் வரும். இனிமேட்டு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒழுங்காக காலேஜுக்கு போகணும். கிடைக்கிற வரைக்கும் ஒரு அசால்ட்னஸ் இருக்கும். என்ன அசால்ட்னஸ் இருக்கும்? கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம், கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம். இப்போ சொல்லுவாங்க, ஏப்பா பேக் வாங்கிட்டியா, புக் வாங்கிட்டியா, முதல்ல சீட்டு கிடைக்கட்டும். ஆனால் சீட்டு கொடுத்துட்டாங்க, அந்த பில்லு கிடச்சிடுச்சுன்னா போதும், இந்த காலேஜில் நான் சேர போகிறேன்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதை நான் பார்க்கணும்ல. அதனால தான் பவுலால் என்ன செய்ய முடியுது? தனக்கு நியமிக்கப்பட்டவங்களை பார்க்க முடிஞ்சதுனால, தனக்கு உண்டான ஃப்யூச்சர் அவர் பார்த்துட்டாரு. நான் ஸ்பிரிச்சுவல் சொல்கிறேன். அதை பார்த்ததுனால இதை நஷ்டமும் குப்பையும் என்று அவரால் விட முடியுது. ஏன்னா அவர் விடுறது எது லாபமோ எல்லாத்த விட அது லாபம். மேலே ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்த விட என்னவா இருக்குது? லாபமாக இருக்குது. அதை லாபமாக ஆன உடனே இது இவருக்கு என்னவா தெரியுது? நஷ்டமான உடனே இந்த நஷ்டத்துக்கு தேவையான இந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுறாரு? இவர் லாபமாக எதுக்கு வச்சுருந்தாரு? சரீரத்துக்காக வச்சுருந்தார். இப்போ அதை அவர் என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக இந்த சரீரம் சாகட்டும்னு முடிவு பண்ணுறாரு. இது சாகட்டும்பா. ஏன்? இது 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 இந்த சரீரத்துக்கு நான் வச்சுருந்தது எல்லாமே என்னது? என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் நினச்சேன், எல்லாமே இப்போ என்னது? நஷ்டம். ஏன் நீ இப்படி நஷ்டம்னு சொல்கிற பவுல்? ஏன் அப்படி சொல்கிற? இங்கே பாருங்கள், வேறு ஒன்று இருக்குது. இதை நான் பார்த்துட்டேன், இது பயங்கரம் லாபம். இப்போ நீ என்ன பண்ண போகிற பவுல்? இனி அதை அடையும்படி தகுதியாக போகிறேன், நான் ஓட போகிறேன். ஓடுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், இயேசு எல்லாம் பண்ணிட்டாரு. நான் அந்த ட்ராக்கில் அதை பார்த்துக்கிட்டே ஓடினா போதும், இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். நம்முடைய நோக்கம் முழுக்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளாக வேணால் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு கர்த்தர் ஒன்றை நியமித்திருப்பார் பரலோகத்தில். எல்லாத்துக்கும் என்ன வச்சுருப்பார்? நீங்கள் இங்கே இருக்கிறது 70 80 மரணம் வரதை பற்றி பேசுகிறேன். ஒருவேளை வருக வந்தா அதை விட சீக்கிரம் இதுக்கு இது முடித்த உடனே நாம் ஒரு இடத்த போய் அச்சீவ் பண்ண போகிறோம். ஒரு இடத்த போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்டைன் பண்ண போகிறோம். அந்த போகிற இடத்துக்குரியதை இப்போ நீங்கள் பார்க்காமல் இதை நீங்கள் என்ன செய்ய முடியாது? விடவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். நீ ஜீவ விருட்சத்தை உள்ளே பார்க்கணும், கர்த்தர் நியமித்தவைகளை பார்க்கணும். எனக்கு அதுதான். சில நேரத்தில் இந்த ஜீவ விருட்சம் வரும், அட்ராக்ஷன் வரும், இதெல்லாம் உன்னை வழி விலக பண்ண பார்க்கும். ஆனால் உன் பார்வை எங்கே இருக்கணும்? அது மேலேயே இருக்கணும். ஹெவன், பரலோகத்தில் ஒன்று எனக்கு இருக்கு, அதை நோக்கி நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அதை பார்த்து ஓட 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 ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு என்னவா தெரியும்? நஷ்டமாக தெரியும், பாரமாக தெரியும், ஓட விடுறதுக்கு தடுக்கிற மாதிரி தெரியும். ஒரு இடத்துல நீங்களே இது வேணான்னு ஒரு முடிவெடுப்பீங்க, ஒரு இடத்துல தூக்கி போடலான்னு ஒரு முடிவெடுப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் அதுதான் என்னவா இருந்துச்சு? லாபமாக இருந்துச்சு.
அந்த எண்ணம் அதை பார்த்தாதான் இது தோணும். நல்லா கவனிங்க, இதை அவன் அடையணும்னா, அச்சீவ் பண்ணணும்னா இனி வரும் பலனை அவன் பார்க்கணும். மோசே அந்த இனி வரும் பலனை மோசே பார்த்தா தான் பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்க முடியும். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தாதான் இனி வரும் பலன் கிடைக்கும். இனி வரும் பலனை நீங்க கிடைக்கணும்னா முதல்ல அதை என்ன பண்ணணும்? அது என்னன்றதை நீங்க பார்க்கணும். என்ன எனக்கு ஆண்டவர் வச்சாரு, அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவர் போய் எப்படி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நானும் என்ன பண்ண போறேன்? வலது பாரசத்தில் போய் உட்கார போகிறேன். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அந்த காரியத்தை நான் பார்க்காம இங்க இருக்கிற என்னால் எதையுமே என்ன பண்ண முடியாது, விட முடியாது. இங்க இருக்கக்கூடியதான உலகத்தில் இருக்கக்கூடிய தகுதி, அவர் சொல்றாரு இஸ்ரவேலன், அவர் சொல்றாரு நான் இங்க எபிரேயன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன், நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கு நான் குற்றமே என்ன நீங்கள் பண்ண முடியாது, பரிசெய்யன், எல்லாம் எனக்கு லாபம். இங்கே எனக்கு நான் எடுக்கிறது என் படிப்பு லாபம் எனக்கு. ஏன்னா அதை வச்சு நான் இங்கே பூமியில் என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். பாசிட்டிவாக ஸ்பிரிச்சுவலாக கூட சொல்லுங்க, சம்பாரிச்சு அந்த பணத்தை வச்சு ஆண்டவருக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஊழியம் பண்ண முடியும், மிஷினரியை தாங்க முடியும். நான் இந்த ஊர்க்காரனா இருக்கிறது எனக்கு லாபம். அந்த ஊருக்கு போய் உள்ள ஈஸியாக போய் என்ன பண்ண முடியும்? சுவிசேஷம் சொல்ல முடியும், காஸ்பல் சொல்ல முடியும். நான் இந்த காரியங்களை என்கிட்ட வச்சிருக்கிறேன், இது என்கிட்ட இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவுக்கு இப்படிலாம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் இங்கே லாபம், ஆனால் உயிர்த்தெழுவதற்கு இது நஷ்டம். இதை உயிர்த்தெழ விடாது. இதை எப்போ நீ நஷ்டம் என்று கருதுகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை என்ன பண்ணிடுவாராம்? உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள கொண்டு போய் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யும்படி உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. அப்போ மரணத்திற்கொப்பான மரணத்திற்கு உள்ளானாதான் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள போய் நம்ம உட்கார முடியும். அல்லேலூயா. இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நிறைய நன்மை இருக்குது, நமக்கு நிறைய லாபம் இருக்கு. இதுதான் நீங்கள் அடைவதற்கான தடை, அதான் உங்களுக்கு நஷ்டம். அது எது வேணாலும் இருக்கும். இப்போது ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ஆபிரகாம், ஆண்டவர் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, கர்த்தருடைய பெரிய கிருபை, நீ ஆபிரகாம் நீ எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விடுவியா? எல்லாம் விடுவேன். உன்னால் விட முடியாதது என் பையன் சாராளை கூப்பிட்டு கேளுங்க. கடைசி நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார்? ஒரு பையனை கொடுத்தாரு, நான் அவனுக்காக எல்லாவற்றையும் விடுவேன். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்காக அவனையும் விடுவியா? அவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பையன் நஷ்டம் என்று நினைக்கணும். ஆனால் பையன் எனக்கு பூமியில் லாபம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனால் கிறிஸ்து கேட்டால் அவனையும் நான் தருவேன். இது மேலே எனக்கு நஷ்டங்கிற எண்ணம் வரணும். வராமல் லாபமான அனைத்தையும் நான் பார்க்கவே முடியாது. எனக்குன்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்குல்ல, அதை பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னா இதை விடணும். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ஷன். இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்டயும் எங்கிட்டே எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போவுமே இப்போ எதை செஞ்சிட்ருக்கிறோன்னா, இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சாரோ அதையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதையே என்ன பண்ணுறோம்? கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். உடனே அடுத்து யாராவது உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அவர் குடும்பத்தை வெறுக்க சொல்கிறாரு, மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், மனைவி பிள்ளைகள் இல்லாதவன்மா. நான் திரும்பின்னு சொல்கிறேன், எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. எதுக்காகவும் அவங்கள விட முடியாது, ஆனால் கர்த்தருக்காக அவங்களையும் விடணும். புரியுதா? எதுக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்க கூடாது, ஆனால் கர்த்தர் கேட்டால் அவங்களையும் விடணும். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ளுதல். எனக்கு அவங்க லாபம், பூமியில் அத்தனையும் எனக்கு லாபம். ஆனால் கிறிஸ்துவோடு பார்க்கும்போது பூமியில் இருக்கிற எல்லாமே எனக்கு நஷ்டம். நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா? ஜெபம் பண்ணலாமா? நம்ம எது உங்களை இன்னும் அந்த மேலான காரியத்தை பார்க்க விடாமல் தடுக்குதுன்னு பாருங்க. அதுக்கு நீங்கள் மறிக்கணும். ஒருவேளை அதற்கு நீங்கள் மறிப்பதற்கு சில காரியங்கள் உங்களை தடுக்கும். நீங்கள் கிறிஸ்து உங்களுக்கு நியமித்தவைகளை பார்க்க விடாமல் தடுப்பதற்கு பூமியிலே ஒரு சில காரியங்கள் தடுக்கும். அது உங்களுக்கு லாபமானதாக இருக்கும். ஏன்? அது கிறிஸ்து கொடுத்ததாய் கூட இருக்கும். பேதுருவுக்கு மீனை கொடுத்தாரு, அது கிறிஸ்து கொடுத்தது. ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு அந்த மீன் தான் இப்ப தடை. அதை கிறிஸ்துவுக்காக நீங்கள் விடுவீர்களானால் நீங்கள் அப்போஸ்தலனாய் மாறிவிடுவீர்கள். இல்லை,
சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது, இதை மட்டும். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து கேட்பார், உன் ஏக சுதனும், உன் பையனை கொடுக்குறியான்னு கேட்க மாட்டார், உன் ஒரே பையனை கொடுக்குறியான்னு கேட்பார். நிறைய பேருக்கு அந்த இடத்துல தான் ஒரு சின்ன லாக். இந்த ஒன்று தாங்க எங்கிட்ட இருக்கு, இது மட்டும், இதுக்காக தான் நான் எல்லாமே, இதுக்காக தான். ஆண்டவர் சொல்வார், அதையும் தருவ, அதையும் எனக்காக விடுவ, அதையும் எனக்காக தர முடியுமா? அது உனக்கு லாபம் தான், அது உனக்கு லாபம். ஆனால் என்னை அறிகிற அறிவுக்கு அது நஷ்டம். நம்ம பல நேரத்தில் ஆப்போசிட், நம்மளை ஈர்க்கக்கூடியதான உறவுகளை மட்டும்தான் நஷ்டமாக நினைக்கிறோம். பல நேரத்தில் நியாயமான உறவுகள் கூட கர்த்தரை அறிகிறதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் படிப்பு சில நேரத்தில் தடையாக இருக்கும், உங்கள் வேலை தடையாக இருக்கும். தேவனை தேடணுமா இல்லை ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியணுமானா, ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனை தேடாமல் போனால் போஸ்டிங் தப்பிச்சிடும், ராஜா கிட்ட நல்ல பேர் கிடச்சிடும். ஆனால் தேவன் போயிடுவார், தானியேல் கொடுத்த வெளிப்பாடு போயிடும். இப்போ ராஜாவுடைய கட்டளையை தூக்கி போட்டுட்டு நான் ஆஸ் யூஷுவல் தேவனை பிரியப்படுத்துகிறவனா இருப்பேன்னு முடிவெடுத்தீங்கன்னா ராஜாவையும் கர்த்தர் மாற்றிடுவார், அவரும் உங்கள் கூடவே வந்துடுவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நான் மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் தரித்து கொள்ளணும். ஆண்டவரே, நீர் எனக்காக ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டு விட்டீர். நான் உங்கள் கூடவே சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உயிர்த்தெழும்போது நானும் உயிர்த்தெழுந்துட்டேன். ஆண்டவரே, நானும் உயிர்த்தெழுந்துட்டேன். நான் இப்போ அதுக்கு தகுதியாக மட்டும் நடந்துக்கிட்டா போதும். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளதும் சத்தியமும் எல்லாவற்றுக்கும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இதை எங்கள் இருதயத்தில் வைத்து நீர் வருமளவும் நாங்கள் இந்த வார்த்தையை உட்கொள்ள, பலப்பட, உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இது ஜனங்களுக்கு புரியும்படி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.